ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STT-TRB 21/7/2024 கேட்கப்பட்ட வினாத்தாள்களிலிருந்து பார்ட் ஏ தமிழ் வினாத்தாளில் இது வரைக்கும் 7 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதனுடைய ப்ரூஃபும் பார்த்துருக்கோம். இது 8வது கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃபு, ஆன்சரு புக்கில் எந்த பேஜில் இருக்குது அது முதற்கொண்டு பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ ஓடுவேன், ஆப்ஷன் பி ஆடுவேன், ஆப்ஷன் சி ஏறுவேன், ஆப்ஷன் டி சறுக்குவேன். சரி, இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். எந்த ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வரி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 1ல் இலக்கண பகுதியில் எழுத்து சொல் அந்த டாப்பிக்கில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். பேஜ் நம்பர் 18 இருக்கும். பாருங்கள் அந்த பேஜ். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் புக்னால் இந்த புக் தான். அது நியூ புக்கு. எப்போது பதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பதிப்பு 2019, திருத்திய பதிப்பு 2020, 21, 22. புதிய புக் தான். புதிய பாடத்திட்டத்திற்கு வெளியிடப்பட்ட நூல் தான் இது. இதுதான் அந்த எழுத்து சொல் அந்த முதல் பேஜ் வைக்கணும். ஏன்னா அது இயல் 1ல் இலக்கண பகுதியில் இந்த முதல் பேஜ் வைக்கணும். இதில் லாஸ்ட் பேஜில் தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதில் பயிற்சி வினாக்கள் இருக்கு இல்லையா, அதில் கேட்டிருக்காங்க. அந்த வரிகளை கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் பாருங்கள். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மன அமைதி எழுதும். ஓரிடத்தில் அமர்வேன் இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த இடத்துல அவங்க கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இவர்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். பாருங்கள் நல்லா. மலை மீது இங்கே ஏறுவேன்னு இருக்குது. கொஸ்டின் இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. பாருங்கள், மலை மீது இவர்வேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இவர்வேன் என்பதன் பொருள். அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன இருக்குது? ஏறுவேன் இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறுவேன் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். திருப்பி ஒரு தடவை இதை படிக்கிறேன். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன? இந்த லைனையும் திருப்பி இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கானே. அந்த இவர்வேன்ற இடத்துல ஏறுவேன் இருக்குது. பாருங்கள், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன். இது வரைக்கும் தான் அந்த வரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இந்த லாஸ்ட் பேஜ் நீங்கள் அப்ஜெக்ஷன் போடக்குள்ளார இப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் 180 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். டைம் இருக்கும்போதெல்லாம் நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.